ஈரோட்டில் கனமழையால் ஆர்ப்பரித்து கொட்டும் தடுப்பணையை சுற்றுலா மையமாக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உருவாகும் பெரும்பள்ளம் ஓடை நீர் சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் சென்று காவிரி ஆற்றில் கலக்கிறது. இவற்றுடன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யும் மழை நீர் மற்றும் கீழ்பவானி கால்வாயின் கசிவு நீரும் கலந்து வீணாகுவதை கவனத்தில் கொண்டு கடந்த 1964ஆம் ஆண்டு சூரம்பட்டியில் தடுப்பணை கட்டப்பட்டது. இதன் மூலம் தற்போது வரை சுமார் 2500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த தடுப்பணையில் இருந்த ஆகாய தாமரைகள் அகற்றப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஈரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு பெய்யும் மழையால் தடுப்பணை நிரம்பி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த நிலையில் இந்த தடுப்பணையை முறையாக பராமரித்து படகு இல்லம் அமைப்பதுடன் ஓடையில் ஈரோடு நகர் கழிவுகள் கலப்பதை தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 15 ஆண்டு காலமாக இந்த ஆகாய தாமரை இருந்ததுனால இதை யாருமே சுத்தப்படுத்தாமல் இருந்தாங்க. இப்போ குறுகிய காலத்தில் இதை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை மீண்டும் செயல்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் ஒரு பூங்காவோ இல்லை போட் ஹவுஸோ, இப்போ நம்ம ஏற்காடு மாதிரிக்கு ஒரு போட் ஹவுஸோ பூங்காவோ ஏதோ ஒன்று கவர்மெண்ட் பார்த்து இதை பரிசீலனை பண்ணி இதை செயல்படுத்தினா இந்த ஏரியா சுற்றுப்பகுதிக்கு இது ஒரு சுற்றுலா தலமாகவும் மாறும். இப்போ இந்த 3 நாளாக மழை பெய்யறதுல எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கனால கொஞ்சம் நல்லா விவசாய இதுக்கு தண்ணி நல்லா சீராக பரவிட்டு இருக்கிறனால கொஞ்சம் எல்லாம் தண்ணி எல்லாம் சுத்தமாக போயிட்டுருக்குது. இதையே இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி போட் ஹவுஸாக மாற்றினாங்கன்னா இந்த பகுதியில் இருக்கவங்க வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இங்கே செயல்படலாம். கொஞ்சம் ஈரோட்டுக்கும் இது ஒரு ஏற்காடு மாதிரி இருக்கும். இதனிடையே தடுப்பணையிலிருந்து செல்லும் கால்வாய் தூர்வாரப்பட்டு தயார் நிலையில் உள்ளதால் அடுத்த சில தினங்களில் கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.